யாக்கோபு நிருபம் 1:14 வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினால் இழைக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாருங்கள், இச்சைக்குரிய காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கு. உலகம் இச்சைகளால் நிறைக்கப்பட்டதான ஒரு இடம் என்றால் இந்த உலகத்தினுடைய அதிபதி பிசாசனம். அவன் இச்சைகளை கொடுத்து ஆசைகளை கொடுத்து நிலையற்றதான இந்த உலகில், நான் என்ன சொன்னேன், நிலையற்றதான இந்த உலகில் எல்லாமே நிலையாக இருக்கிறது போல காண்பிச்சு உங்களை வஞ்சிக்கக்கூடியவன் தான் பிசாசனம். இச்சையை விதைப்பான். அந்த இச்சையை போயின்னு தள்ளக்கூடிய பலனற்றவர்களாக இருக்கிறதுனால அதில் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறீர்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6:25-26 வாசிங்க. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. பாருங்கள், இச்சை என்று சொல்லும் போது நிறைய காரியங்கள் இருக்கு. பாலியத்திற்குரிய இச்சைகள் என்று சொல்லும் போது ஆண் என்றால் பெண்களை இச்சிக்கக்கூடியது, பெண் என்றால் ஆண்களை இச்சிக்கக்கூடியது. இந்த கண்களை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கு. நீங்க எதை பார்க்குறீங்க, எந்த நோக்கத்தோட பார்க்குறீங்க, யாரை பார்க்குறீங்க, ஏன் அப்படி பார்க்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கேட்கணும். கேட்கும்போது தெரியும், ஐயோ நான் தப்பான எண்ணத்தோட பார்க்குறேன், அந்த புத்தி தெளிவு உண்டாயிரும், திரும்பலாம். வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்க, இந்த காரணத்து நிமித்தம் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போக வேண்டியது இருக்கும். ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறேன், ஒரு பெரிய பணக்கார மனுஷன், 56 வயசுலேயே அந்த மனுஷனுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு கடைசியாக ஒரு வீடு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வயசாகும்போது அதுவும் கிடையாது, வாடகை வீட்டில் மனுஷன் இருந்தான். காரணம், இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு எல்லாம் இழக்க வேண்டியாச்சு. 1 யோவான் 2:15-17 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்பீர்களே, ஆனால் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் சிநேகிக்கக்கூடாதுன்னு. அப்போ இச்சை ஒரு மனுஷனை மேற்கொள்ளுங்கிற உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், உலகத்தில் இருக்க வேண்டியது இருக்கு, ஆனால் அதை எல்லாவற்றையும் அனுபவிக்கணும்னு கிடையாது. அந்நிய மாம்சமானாலும் சரி, குடி வெறி இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்குரியதானாலும் சரி, இவை எல்லாவற்றையும் அனுபவிக்கணும்னு கிடையாது. வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளின் அன்பு கூறாதிருங்கள். 17 வசனம் வாசிங்க. உலகமும் அதை நிச்சயம் ஒழிந்து போம். பாருங்க, நீங்க எதுதான் அனுபவிச்சாலும், அந்நிய மாம்சத்தை அனுபவிக்கலாம், சாகர வரைக்கும் அந்த பேர் மாறாது. நீங்க குடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா அது குடிக்கும் போது மட்டும்தான். அதுக்கு பிறகு என்ன ஆகும், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, கெட்ட பேர் மட்டும்தான் உருவாகும். அதனால உண்டாகிற சீர்கேடுகள் தான் உண்டாகும். அதனால உள்ளதான பின் விளைவுகள் தான் அதிகமாக இருக்கும். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். ஐயோ எனக்கு இச்சையை ஜெயிக்க முடியலையா, வழி இருக்கு. பவுல் அப்போஸ்தலன், என் ஆசை, அது எல்லாருக்கும் உள்ளது, என் இச்சைகளை சிலுவையில் அறைந்தேன். முடியலையேன்னு சொல்லாதுங்க, சிலுவையை தியானிங்க, முழங்கால நில்லுங்க. முதல் தூக்கம் வருது, சோதனை, இதெல்லாம் உங்களை நீங்க ஏமாத்தி கொள்றது. முழங்கால நில்லுங்க, அவன் எல்லாம் தெரிச்சு ஓடுவான். இச்சைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, முழங்கால நின்று சிலுவையை தியானிச்சு பாருங்க, இச்சை இருக்க இடம் தெரியாம போகக்கூடிய இச்சையை நீங்க தான் பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. பாவத்தை விரும்புகிற மனுஷன் இருளை தான் விரும்புவனே தவிர ஒளியினிடத்தில் வர விருப்பம் இல்லைன்னு எங்கள் வேதம் சொல்லுது. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகக்கூடியது. அந்த உணர்வு வேணும், அதெல்லாம் அருவறுக்கக்கூடியவர்களாக இருக்கும். நம்ம இருதயத்தை பாவம் இச்சையிலிருந்து காத்துக்கொள்ளணும்.